இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது படிச்சுட்டு இருக்காங்க இல்லை வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், சுருக்கமாக சொன்னால் என்சிஇஆர்டின்னு சொல்லுவாங்க. இந்த என்சிஇஆர்டி அப்படின்றது ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற இந்த ஆர்கனைசேஷன் ஒரு நான் அகாடமிக் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 01/2025 நான் அகாடமிக். ஸோ டீச்சிங் ஸ்டாஃப் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் படி என்னென்ன வேகன்சி, எந்த மாதிரியான பொசிஷன், எங்கே போஸ்டிங் இருக்கும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இந்த என்சிஆர்டி அப்படிங்கிறவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆரம்பித்த இந்த சேனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லாமல் இவங்களுடைய அந்த பிரான்ச்சஸ், இந்த பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அஜ்மீர், போபால், புவனேஸ்வர், மைசூர், நெல்லூர், ஷில்லாங், கொல்கட்டா, குவஹாத்தி, பெங்களூர், இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்து எல்லா வேகன்சியும் சேர்த்து தான் ஒரே அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, இந்த நான் அகாடமிக் வேகன்சி பொசிஷன். ஸோ எந்தெந்த இடத்துல இருக்கிற அந்த வேகன்சி பொசிஷனுக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதையும் ஒரு தடவை பார்த்துருவோம். என்ஐஇ அப்படிங்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், இது ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. சிஐஇடி அப்படிங்கிற சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி, இது நியூ டெல்லியில் இருக்குது. பிஎஸ்எஸ் அப்படிங்கிற பண்டிட் சுந்தர்லால் சர்மா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன், போபால். அடுத்தது ஏஜேஎம் அப்படிங்கிற ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், அஜ்மீர். அடுத்தது பிபிஎல் அப்படிங்கிற ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், போபால். பிபிஎஸ் அப்படிங்கிற ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், புவனேஸ்வர். எம்ஒய்எஸ் அப்படிங்கிற ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், மைசூர். என்இஎல் அப்படிங்கிற ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், நெல்லூர். எஸ்ஹெச்எல் அப்படிங்கிற நார்த் ஈஸ்ட் ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன், ஷில்லாங். ஆர்பிடிசி அப்படிங்கிற ரீஜனல் ப்ரொடக்ஷன் கம் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், அகமதாபாத், பெங்களூர், கொல்கட்டா, குவஹாத்தி, இந்த இடத்துல இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் 1ல் குரூப் ஏல என்னென்ன வேகன்சி அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சூப்பரண்டெண்டிங் இன்ஜினியர், இது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற அத்தனை வேகன்சியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 7th பே கமிஷன் மூலமாக அந்த சேலரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது காமன். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், இதோடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு வேகன்சி தான், அது அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. பிஸ்னஸ் மேனேஜர், இது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40, ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, அது அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35, எஸ்சிக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, அது எஸ்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கிரேட் ஏ, இதில் 35 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. 4ல் ஓபிசி என்சிஎலுக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, அன்ரிசர்வ்டுக்கு 2, 4. இதை தவிர பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 2 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க, அது தனி. இந்த 4லேருந்து 2 கிடையாது, 4 + 2 அந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35, ஒரே ஒரு வேகன்சி தான், அது அன்ரிசர்வ்டுக்கு போயிருக்கு. ஸோ இதோட குரூப் ஏ முடிஞ்சது. அடுத்தது குரூப் பிக்கு போயிடலாம். குரூப் பியில் சீனியர் அக்கௌண்டன்ட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30, ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்தது ஜூனியர் அக்கௌண்டன்ட், ஒரு வேகன்சி இருக்குது. ஸ்டோர் ஆஃபீஸர், ஒரே ஒரு வேகன்சி. ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு 5 வேகன்சி. 5 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 1, ஓபிசி என்சிஎலுக்கு 1, அன்ரிசர்வ்டுக்கு 3 ஒதுக்கியிருக்காங்க. இதை தவிர ஸ்டோர்ஸ் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கும் 1 ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட், இதில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30, மொத்தம் 4 வேகன்சி ப்ளஸ் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 1 வேகன்சி இருக்குது.
கேமராமேன் கிரேட் 2ல மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30, மொத்தம் 4 வேகன்சி ப்ளஸ் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டில் 7 வேகன்சி ப்ளஸ் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஸ்கிரிப்ட் ரைட்டர் இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30, ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. செட் டிசைனர் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30, ஸோ ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. குரூப் பியை பொறுத்த வரைக்கும் 26, அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 4 வேகன்சி, டோட்டலாக 30 வேகன்சி வந்து குரூப் பியில் வந்து இருக்குது. அடுத்தது குரூப் சி போயிடுவோம். குரூப் சியை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 1 இதில் மொத்தம் 8 வேகன்சி இருக்குது. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2 வேகன்சி இருக்குது. ஸோ மொத்தம் 11 வேகன்சி வந்து டெக்னீஷியன் கிரேட் 1ல் இருக்குது. ஆடியோ ரேடியோ ப்ரொடியூசர் கிரேட் 3ல் 4 வேகன்சி இருக்குது. கிராஃபிக் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேகன்சி, டிவி ப்ரொடியூசரில் 2 வேகன்சி, செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டில் 2 வேகன்சி, சீனியர் ப்ரூஃப் ரீடர் இங்கிலீஷில் ஒரு வேகன்சி, ஸ்டோர் கீப்பர் கிரேட் 1ல் 3 வேகன்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கிரேட் 3ல் 2 வேகன்சி, ஃப்ளோர் அசிஸ்டண்ட்டில் 3 வேகன்சி, ஃபிலிம் அசிஸ்டண்ட்டில் 2 வேகன்சி, கிராஃபிக் அசிஸ்டண்ட் கிரேட் 2ல் ஒரு வேகன்சி, ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2ல் 19 வேகன்சி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 1, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2, மொத்தமாக வந்து 22 வேகன்சி வந்து ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2க்கு இருக்குது. லேப் அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸில் 3 வேகன்சி இருக்குது. லேப் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரியில் 5 வேகன்சி, லேப் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2 வேகன்சி, லேப் அசிஸ்டன்ட் ஜியாகிரஃபி 3 வேகன்சி, லேப் அசிஸ்டன்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 2 வேகன்சி ப்ளஸ் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 1, மொத்தம் 3 வேகன்சி. லேப் அசிஸ்டன்ட் சைக்காலஜியில் 3 வேகன்சி இருக்குது. லேப் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரில் ஒரு வேகன்சி, லேப் அசிஸ்டன்ட் பயாலஜியில் ஒரு வேகன்சி, லேப் அசிஸ்டன்ட் ஜுவாலஜியில் ஒரு வேகன்சி, லேப் அசிஸ்டன்ட் ஹோம் சயின்ஸில் ஒரு வேகன்சி இருக்குது. இதை தவிர லேப் அசிஸ்டன்ட் மேத்தமெட்டிக்ஸில் 2, லேப் அசிஸ்டன்ட் சயின்ஸில் 1, லோயர் டிவிஷன் கிளர்க்கு இதில் 54 வேகன்சி இருக்குது. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 3 வேகன்சி, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 9 வேகன்சி இருக்குது. சீனியர் லைப்ரரி அசிஸ்டண்ட்டில் 3 வேகன்சி இருக்குது. ஃபிலிம் ஜாயினர் இதில் ஒரு வேகன்சி இருக்குது. லைட்மேனில் 4 வேகன்சி இருக்குது. பெயிண்டருக்கு 1, டச்சர் கிரேடுக்கு 1, கார்பெண்டருக்கு 1. ஸோ இந்த குரூப் சியில் 138 வந்து வேகன்சியாகவும், பிடபிள்யூபிடிக்கு 6 வேகன்சியும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 13 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ கிராண்ட் டோட்டல் ஏபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 173 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு தனியாக 12, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 13 வேகன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 198 வரும். ஸோ ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரண்டிங் இன்ஜினியருக்கு எம்டெக் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஒரு 10 இயர்ஸ் வந்து ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பிடெக் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சிருக்கலாம். முக்கியமாக இந்த டிகிரி எல்லாமே ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த விதமான டெஸ்ட்டும் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மாத்திரம்தான். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர். இதோட பேச்சுலர் டிகிரி இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க அட்லீஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது மோட் ஆஃப் செலெக்ஷன் ஒன்லி இன்டர்வியூ. அடுத்தது பிஸ்னஸ் மேனேஜர். இதோட இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது எம்பிஏ பண்ணியிருக்கணும். இல்லை வந்து பேச்சுலர் டிகிரி பண்ணிவிட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ வந்து மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 போஸ்ட்டுக்குமே ஒன்லி இன்டர்வியூ மாத்திரம்தான் செலெக்ஷன் மூடாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர். இதில் பேச்சுலர் டிகிரி இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஆர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒன்லி இன்டர்வியூ மோட் செலெக்ஷன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கிரேட் ஏல பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். இல்லை மாஸ்டர் டிகிரி இன் இசிஇ பண்ணியிருக்கலாம். ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, ஒரு இன்டர்வியூ இருக்குது. ரெண்டு மோடில் தான் இதோட செலெக்ஷன் இருக்க போகுது. அடுத்தது அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். இதை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், பப்ளிக் ரிலேஷன் இதில் வந்து டிகிரி படித்தவங்க ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ 2 மோடில் செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது சீனியர் அக்கௌண்டன்ட். காமர்ஸில் வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இது ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க
அப்ளை பண்ணலாம். ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். இதுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து மஸ்ட்டு. அது மோடு தான் அந்த மோட்ல தான் இவங்க செலக்ட் பண்ண போறாங்க. ஜூனியர் ஹிந்தியில வந்து மாஸ்டர் டிகிரி வந்து ஹிந்தி படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் வந்து கம்பல்சரியா பண்ணியிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல. ஸோ இதுதான் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்கு, ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கு. 2மே இருக்கு. இந்த ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு. அடுத்து ஜூனியர் அக்கவுண்டன்ட்ட பொறுத்தவரைக்கும் கிராஜுவேட்டா இருக்கணும். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் இல்ல அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட்ல. இதோட மோட் ஆஃப் செலக்ஷன் ரிட்டன் டெஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் சொல்லல. ஸ்டோர்ஸ் ஆஃபீசர் வந்து பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ், காமர்ஸ் எது வேணா பண்ணியிருக்கலாம். ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதோட மோட் ஆஃப் செலக்ஷன் ரிட்டன் டெஸ்ட். அடுத்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் பேச்சுலர் டிகிரி இன் பிரிண்டிங் டெக்னாலஜி பண்ணியிருக்கலாம். இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பண்ணியிருக்கலாம். ஒரு 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் எம்எல்பி இல்லை எம்எல்ஐஎஸ்சி அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் அதுக்கு ரிலேட்டட் படிச்சுக்கலாம். இல்லை லைப்ரரி பொதுவாக இப்போ டிப்ளமோ டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருந்தாலே போதும். ஸோ இது தவிர மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது கேமராமேன் கிரேட் 2ல வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இதுக்கு ரிலேட்டடில் ஒரு டிப்ளமோ பண்ணிவிட்டு ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மோட் ஆஃப் செலக்ஷன்றது ரிட்டன் எக்ஸாமினேஷனும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் இதில் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணியிருக்கணும். ஒரு 5 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மோட் ஆஃப் செலக்ஷன்றது ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர். இதோட போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து ஏதாவது ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் பண்ணியிருக்கணும். ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதோட மோட் ஆஃப் செலக்ஷன் ரிட்டன் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. செட் டிசைனர் இது ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டேஜ் கிராஃப்ட் இல்லை மாஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், டிவி ப்ரொடக்ஷன் இதில் வந்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இதே ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் ஸ்கில் டெஸ்ட்டு. அடுத்தது டெக்னீஷியன் கிரேட் 1 இதை பொறுத்த வரைக்கும் 10th 12th படிச்சிருந்தாலே போதும். ஒரு 3 இயர்ஸ் டிப்ளமோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கலாம். இதோட மோட் ஆஃப் செலக்ஷன் பற்றி எதுவுமே சொல்லலை. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஆடியோ ரேடியோ ப்ரொடியூசர் கிரேட் 3 இதில் வந்து கிராஜுவேட் வந்து மீடியாவில் அதாவது மீடியா, ஆடியோ, ரேடியோ ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி மாஸ் கம்யூனிகேஷன் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு 1 இயர் இதே ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ரிட்டன் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கிராஃபிக் அசிஸ்டன்ட் கிரேட் 1 இதை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இதில் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டிப்ளமோ இன் கிராஃபிக் அனிமேஷன், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கூட போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ஸ்கில் டெஸ்ட் மூலமாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிவி ப்ரொடியூசர் கிரேட் 3 இதை வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிவி ஸ்கிரிப்ட் எழுதுறதுலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்க போகுது. அடுத்தது செமி ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டண்ட் இதில் லைப்ரரி சயின்ஸு இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் சயின்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸு ரிலேட்டடில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ரிட்டன் டெஸ்ட். அடுத்தது சீனியர் ப்ரூஃப் ரீடர் இங்கிலீஷ் இதை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் இங்கிலீஷ் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ரிட்டன் டெஸ்ட்டு. அடுத்தது ஸ்டோர் கீப்பர் கிரேட் 1 இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ் எதுலையாவது ஒரு டிகிரி வாங்கியிருந்தால் போதும். ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது ப்ரொக்யூர்மெண்ட்டு, இன்ஸ்பெக்ஷன், மெயின்டெனன்ஸு, கஸ்டடி, அக்கௌண்டிங், ஸ்டோர்ஸு இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ரிட்டன் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கிரேட் 3 இதை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணி நீங்கள் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது ஃப்ளோர் அசிஸ்டண்ட் இதை பொறுத்தவரைக்கும் 10th 12th அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு முக்கியமாக ஸ்டேஜில், ஃபிலிமில், டிவியில்
இந்த மாதிரி இதில ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து ஸ்கில் டெஸ்ட் மாத்திரம் தான். அடுத்தது ஃபிலிம் அசிஸ்டன்ட். இதில கிராஜுவேஷன் நீங்க பண்ணியிருக்கணும் ரெகக்னைஸ்ட் யுனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல. இல்ல டிப்ளமோ கூட பண்ணியிருக்கலாம். ஒரு 1 இயர் வந்து வீடியோ எடிட்டிங்ல, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல இந்த மாரி ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ஸ்கில் டெஸ்ட் மூலமா. அடுத்து கிராஃபிக் அசிஸ்டன்ட் கிரேட் 2 இத பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருக்கலாம். அதே மாரி டிப்ளமோ இன் கிராஃபிக் அனிமேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இதுலலாம் டிப்ளமோ பண்ணியிருந்தா போதும். மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தாலும் ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு 1 இயர் வந்து டிவி புரோகிராமிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ஸ்கில் டெஸ்ட்டு. அடுத்தது ஸ்டோர் கீப்பர் கிரேட் 2 இத பொறுத்தவரைக்கும் நீங்க 12த் பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஒரு சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ஸ்டோர் கீப்பிங், பர்ச்சேசிங்ல இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் ரிட்டன் டெஸ்ட். லேப் அசிஸ்டன்ட்ட பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும். ரெலவன்ட் சப்ஜெக்ட். அதில அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் மூலமா தான் செலக்ட் பண்ண போறாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்க பொறுத்தவரைக்கும் நீங்க 10த், 12த் இன்டர்மீடியேட் இந்த மாரி படிச்சு ஒரு டைப்பிங் ஸ்பீட் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இங்கிலீஷ்ல, அது மாரி 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஹிந்தியில வந்து உங்களுக்கு இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் ரிட்டன் டெஸ்ட்டு. சீனியர் லைப்ரரி அசிஸ்டன்ட்ட பொறுத்தவரைக்கும் 12த் பாஸ் பண்ணி டிப்ளமோ இன் லைப்ரரி சயன்ஸ் பண்ணியிருந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஃபிலிம் ஜாயினர் இதில வந்து 10த், 12த் படிச்சுட்டு நீங்க ஐடிஐல ஏதாவது ஒரு ஆடியோ எக்யூப்மென்ட், வீடியோ எக்யூப்மென்ட், எடிட்டிங், ஃபிலிம் எக்யூப்மென்ட் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிட்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும்போது ஒரு மீடியா இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ஸ்கில் டெஸ்ட்டு. அடுத்தது லைட்மேன் 10த், 12த் பாஸ் பண்ணியிருந்தா போதும். ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ஸ்டேஜ்ல லைட்டுக்கான அந்த இதில ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ஸ்கில் டெஸ்ட்டு. பெயிண்டர் 10த், 12த் பாஸ் பண்ணியிருக்கலாம். ஐடிஐல இந்த பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா போதும். எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கணும் கண்டிப்பா. மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ஸ்கில் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டச்சர் கிரேட் 2 10த், 12த் பாஸ் பண்ணிட்டு நீங்க ஐடிஐல ஒரு ஆடியோ எக்யூப்மென்ட், வீடியோ எக்யூப்மென்ட் இந்த மாதிரி விஷயத்துல ஒரு ஹேண்ட்லிங் சம்மந்தப்பட்ட அந்த படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா போதும். இதே ஃபீல்ட்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஓகே. மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ஸ்கில் டெஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கார்பெண்டர். கார்பெண்டர் ஐடிஐ கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 10த், 12த் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஐடிஐ. ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது ஸ்கில் டெஸ்ட்டு. இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. முக்கியமா நியூ டெல்லியில, அதுக்கப்புறம் வந்துட்டு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி நியூ டெல்லி, பண்டிட் சுந்தர்லால் சர்மா போபால், ரீஜனல் இன்ஸ்டிடியூட் அஜ்மீர், போபால், புவனேஸ்வர், மைசூர், நெல்லூர், ஷில்லாங், ரீஜனல் ப்ரொடக்ஷன் கம் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அகமதாபாத், பெங்களூர், கவுஹாத்தி அண்ட் கொல்கட்டா. ஸோ இங்கே எல்லாம் தான் இந்த போஸ்டிங் வந்து இருக்க போகுது. இந்தியன் நேஷனல்ஸ் மாத்திரம் தான் அப்ளை பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடைசி நிமிஷத்தில் அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே அப்ளை பண்ணால் இந்த நெட்வொர்க்கிங் ப்ராப்ளம் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ரஷ் இல்லாமல் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதை தவிர உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது எக்ஸ்பீரியன்ஸோ நோ அப்ஜெக்ஷனோ இல்லை என்ன நீங்கள் படித்த சர்டிஃபிகேட்டோ எதுவாக இருந்தாலும் ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அதோட ஒரிஜினல்ஸும் நீங்கள் காமிக்க வேண்டியிருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னும் போது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனது 27th December 2025 9 AM க்ளோசிங் வந்து 16th January 2026 11:55 PM வரைக்கும். அது மாதிரி அட்மிட் கார்டோ ரிட்டன் டெஸ்ட்டோ ஸ்கில் டெஸ்ட்டோ இன்டர்வியூ வெப்சைட்டில் ncert.nic.inல அவங்க டைம் டு டைம் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னும்போது ஆல் மேஜர் ஸ்டேட்ஸு அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அவங்களோட அட்மிட் கார்டில் உங்களுக்கு அந்த இது தருவாங்க. இது மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னும் போது ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் தர முடியுமோ அத்தனையுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசி என்சிஎலுக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூபியில் அன்ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தால் 10 இயர்ஸ், பிடபிள்யூபியில் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருந்தால் 13 இயர்ஸ், பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸ். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனு எல்லாத்துக்குமே வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்ட் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து ஃபார் லெவல் 10 to 12க்கு வந்து 1500 ஃபார் லெவல் 6 to 7க்கு 1200 ஃபார் லெவல் 2 to 5க்கு 1000 rupees
ஃபீஸா சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஃபீஸ் எதுவுமே கட்ட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெவல் அப்படிங்கிறது அவங்களோட அந்த போஸ்டிங்கில என்ன லெவல் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் சி அப்படின்னு வரும்போது அந்த லெவல் 2, 5 அப்படின்னு வருது. அதுக்கு ₹1000. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சு இந்த இத குடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்க அந்த லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷனான லிங்க்கு. இந்த லிங்க்ல நீங்க போய் டச் பண்ணீங்கனாவே நோட்டிஃபிகேஷன் பேஜ்க்கு போயிடும் தானாவே. அது தவிர வந்து வெப்சைட்டும் குடுத்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவங்க குடுத்துருக்க லிங்க் மூலமா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.